வணக்கம். அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சால் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். அமைச்சர் பொன்முடி மீது முதலமைச்சர் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துள்ளார், இதன் பிறகு கட்சிக்குள் என்ன நடக்கும் என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். கடந்த ஆண்டு அமைச்சர் பொன்முடி மகளிருக்கான விடியல் பேருந்து பயண திட்டத்தை பற்றி பேசிய போது பெண்கள் பேருந்தில் ஓசியில் பயணம் செய்கிறார்கள் என்று கூறி சர்ச்சையில் மாட்டிக்கொண்டார். தற்போது மீண்டும் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு சர்ச்சையாகி உள்ளது. திமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி விலைமது தொடர்பாகவும் சைவம் வைணவம் ஆகியவை குறித்து பேசியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி பேசுகையில், ஒரு விலைமாது வீட்டிற்கு ஒருவன் போகிறான். அங்கு போகும்போது ஒரு பெண், நீங்கள் சைவமா வைணவமா என்று கேட்கிறார். அது அந்த பையனுக்கு புரியவில்லை. விலைமாது வீட்டில் சைவமா வைணவமா என்று கேட்கிறார்கள் என்று குழம்பி இருக்கிறார். அதற்கு அந்த பெண், சைவம் என்றால் பட்டை, வைணவம் என்றால் நாமம் என்று செய்து காட்டினார். அதோடு மட்டும் நிற்காமல் சைவம் வைணவம் என்றால் என்ன என்பதற்கு புதிய விளக்கத்தையும் அளித்தார். அமைச்சர் பொன்முடியின் இந்த பேச்சு சர்ச்சையாகி உள்ளது. இதற்கு பாஜக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் திமுக எம்பி கனிமொழியும் அமைச்சர் பொன்முடிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதாவது அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த காரணத்திற்காக பேசப்பட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என்று பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடியை கட்சி பொறுப்பில் இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீக்கி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். அதாவது திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து பொன்முடி நீக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த சர்ச்சையால் தற்போது திமுகவினர் பெரும் பரபரப்பில் உள்ளனர்.